ஆடியோ ரெக்கார்டு வந்த பிறகு இவ்வளோ பெரிய சென்சிட்டிவ் ஆயிடுச்சு. இனியாவது நம்ம கவர்மெண்ட்டுக்கோ அல்லது நம்ம துறைக்கோ, அதாவது காவல்துறை தன்னோட டிபார்ட்மெண்ட்டுக்கோ ஒரு அவப்பெயர் வந்துடக்கூடாதுன்னு. ஏன்னா தமிழ்நாடு முழுக்க இந்த காவல்துறைக்கு இப்போ தான் ஒரு பையத்தில் வந்து அடித்து கொன்னதாக சொல்லி அந்த அஜித் குமாருங்கிற பையனை கொன்னது அது ஒரு பெரிய இஷ்யூ ஆகி 5 காவலர்களை வந்து வேலையை விட்டு டிஸ்மிஸ் பண்ணி அரெஸ்ட்டும் பண்ணி உள்ளே போட்டாங்க. இப்படியான பல்வேறு சம்பவங்கள் அங்கங்கே கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கும்போது இந்த இதில் வந்து இது ஒரு சென்சிட்டிவான வழக்காக கருதி உடனடியாக அவப்பெயராகாமல் என்ன பண்ணணும் அப்படின்னா, இவங்களை அதிகபட்சம் இப்போ வந்து அப்பா மகனை கைது பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து உடல்நிலை கோளாறு காட்டி உடல்நிலை சரியில்லைங்கிறதுனால அரெஸ்ட் பண்ணாமல் இருந்தாங்க. அதுக்கு ஒரு எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் போராட்டம் இதெல்லாம் நடந்த பின்னாடி அவங்களையும் கைது பண்ணிட்டாங்க. அதுக்கும் வந்து கோரிக்கை மனெல்லாம் கொடுத்து எடப்பாடி பழனிசாமி வரைக்கும் கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மாவையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போ இவங்க வீட்டுக்கும் மாப்பிள்ளை இருந்த வீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இடையில ஒரு தென்னந்தோப்பு மட்டும் இருக்குது. இந்த பக்கம் கொஞ்சம் சுற்றி போனால் ஒரு 2 கிலோமீட்டர் சுற்றி போகணும் மெயின் ரோட்டில் வழியாக போனால். பின்னாடி போனோம்னா ஒரு சந்துக்குள்ளே நடந்து போனோம்னா ஒரு 3/4 கிலோமீட்டர் தான் வீடு. அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ அப்பா மகன் மாமியார் எல்லாமே சிறையில் இருக்கிற நேரத்தில் தினந்தோறும் மதியம் அல்லது சாயங்காலம் ஒரு 50 பேர் இருந்துக்கிட்டே இருக்காங்க. காருங்க வருது போகுது. யார் அங்கே இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா ஒருவேளை அவங்க தாத்தாவாக இருக்கிறாரா இல்லை வேற யாராவது இருக்காங்களா அப்படிங்கிறதெல்லாம் யாருக்கு தெரியாது. அங்கே விருந்து நடந்துட்டு இருக்கிறதான்னு சொல்கிறாங்க. நான் கூட அங்கே போய் பார்க்கும்போது உள்ளுக்குள்ளே மீடியா வரவே கூடாது, வாட்ச்மேன் கிட்ட சொல்லி வச்சுருக்காங்க, மீடியா பத்திரிக்கை யார் வந்தாலும் உள்ளே விடாது அப்படின்னு. எதுக்காக அப்படி சொல்லி வச்சுருக்காங்கன்னு கேட்கும்போது அந்த வாட்ச்மேன் சாதாரண செக்யூரிட்டி சொல்கிறாரு, இல்லை அவங்க வர வேண்டான்னு இருக்காங்க, உள்ளே வராதிங்க, முன்னாடி ஃபோட்டோ எடுக்காதீங்க, அந்த விஷயங்களை எல்லாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி அதாவது ஒரு மீடியாவுக்கு வந்து இன்னொரு சைட்லேயும் என்ன நடந்தது அப்படிங்கிறது கேட்குறதுங்கிறது ஒரு பத்திரிக்கை தர்மமான விஷயம். அதுக்கு கூட முட்டுக்கட்டை வந்து அங்கே கேட்லேயே நடந்துருது. அப்போ அதனால் என்ன ஆகுதுன்னா இந்த வீட்டுக்குள்ளே இப்போ யார் இருக்காங்க அப்படின்னு இந்த கேள்விக்குள்ள இன்னொரு விஷயம் உறவுக்காரங்க சொல்கிறது என்னென்னா, அந்த பொண்ணுக்கு கொடுத்த 70 லட்சம் ரூபா மதிப்புள்ள அந்த கார் இருக்கு இல்லையா, அந்த கார் வந்து அவங்க வீட்டில் தான் நிற்கிது. 15 நாள் அந்த பொண்ணு இங்கே வந்த பின்னாடி கூட அந்த கார் அங்கே தான் நிற்கிது. அதே மாதிரி இந்த பட்டியல் அந்த பொண்ணு சொல்லியிருக்கிற அந்த ஆடியோ ரெக்கார்டிங்கில் சொல்லியிருக்கிறது 9 ஆடியோ பதிவுகளை அப்பாவுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அதில் ஒரு 4 பாயிண்ட் ரொம்ப பயங்கரமான பாயிண்ட்டாக இருக்குது. அது வந்து கேட்குறவங்களுக்கு எப்படி பார்த்தாலும் இந்த குடும்பம் தப்பிக்க முடியாது, அந்த அளவுக்கு அது அழுத்தமாக இருக்குது. அது வந்து நீங்கள் வெறுமனே ஆடியோவை பார்க்கக்கூடாது, இது ஒரு மரண வாக்கு மூலம் ஆடியோ மூலமாக பதிவு பண்ணி போட்டிருக்கக்கூடிய ஆடியோ வாக்கு மூலம். இந்த ஆடியோ வாக்கு மூலம் முக்கியமான சாட்சியமாக எடுத்துக்கு கோர்ட்டு ஏற்கனவே அதுக்கான முன்னுதாரணங்கள் இருக்குது. அதனால் வந்து இந்த ஆடியோவில் இருக்கிற 4 விஷயங்கள் முக்கியமானதாக பொதுவாகவே சொல்கிறாங்க. அதில் என்ன முக்கியமானதுன்னு பார்த்தா, இவன் குடும்பமும் கிரிமினல் ஃபேமிலி.